ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 28/11/2024 கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி குரோதி வருடம் வியாழக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய விசேஷம் பிரதோஷ தினம், நல்ல சுப முகூர்த்த நாள், அருமையான சுப முகூர்த்த நாள் இன்றைய நாளிலே திருமண வைபவம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 விளக்கேற்றுதல் வழக்கம் போல் காலை 5 மணிக்குள்ளாக மாலை 6 மணிக்குள்ளாக. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:07 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 7:27 வரை தேய்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதே போல் கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். அதேபோல் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். அதேபோல் சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அதேபோல் திடீர் பண வரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும்.
அதேபோல் உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். கடன் தொல்லைகள் விலகும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சுப பலன்கள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள், நகை வாங்குவீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாகியங்களும் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும்.
காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற நாள், பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும், கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும், உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. அதேபோல் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆக எல்லா வகையிலும் இன்றைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தந்தையார் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும், அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள், கருடாழ்வாரை வழிபடுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுங்கள். எல்லாம் சரியாகும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமம் எழுதுங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. அதேபோல் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல்ல நம்ம எல்லாருக்குமே இந்த பிறவியில்லா பெருவாழ்வு இதை பற்றி திருவள்ளுவர் கூட அழகாக பாடியிருக்கார். ஆக பிறவியில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்க வேண்டும். நாம் முன்பே கூட சொல்லியிருக்கின்றேன், எத்தனையோ பிறவிகள், அந்த பிறவிகள் எல்லாம் கடந்து நாம் மனித ஜென்மம் எடுக்கின்றோம். மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு. இந்த கிடைத்தற்கரிய பிறப்பிலே நாம் இந்த மனித பிறப்பை உபயோகமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்நாளிலே பிறருக்கு நன்மை பயப்பதாகவும் நம்மால் 4 பேருக்கு நல்லது நடக்க வேண்டும், யாருக்கும் நம்மால் கெடுதல் நடக்கக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். இறைவன் இருக்கின்றான், நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று பாவங்களை தவிர்த்து வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் நமக்கு மறுபிறவி இருக்காது. இந்த மறுபிறவி யாருக்கெல்லாம் கிடைக்காது, மறுபிறவி என்பது யாருக்கு இல்லை, அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகின்றோம். அதிலே நானும் ஒருவனாக நீங்களும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். யாருக்கு மறுபிறவிகள் ஏற்படாது என்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இதற்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? சாஸ்திரங்கள், கருட புராணம், கடோபனிஷத் இவையெல்லாம் மறுபிறவி பற்றி நமக்கு நிறைய சொல்கின்றது. இதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும். இப்படி மறுபிறவி பற்றி இவைகள் என்ன சொல்லி இருக்கின்றது? இந்த
உபநிஷங்களிலே மறுபிறவி பற்றி என்ன சொல்லியிருக்கின்றது என்று பார்ப்போம். பொதுவாக பூமியிலே அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடித்தவருக்கு மீண்டும் மறுபிறவி ஏற்படுவதில்லை. எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் என்றால் அவருக்கு மறுபிறவி கிடையாதாம். அதேபோல் இது நம்முடைய பாரத பூமியானது கர்ம பூமி ஆதலால் தங்களது கர்மத்தை அனுபவிக்கவே உயிர்கள் பிறப்பெடுக்கின்றன. அவற்றை முற்றிலுமாக அனுபவித்துவிட்டு இனி அனுபவிக்க சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என ஏதும் இல்லாதவர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. நமக்கு தேவையில்லாமல் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும். அப்போதெல்லாம் நமக்கு கர்மாவை யோசிப்போம், எந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ இதை அனுபவிக்கிறோம் என்று. அப்படிப்பட்டவர்களுக்கு கிடையாதாம். இவ்வுலக ஆசைகள் ஏதும் இன்றி பற்றற்ற வாழ்வு வாழ்பவர்களுக்கும் தவயோகிகளுக்கும் மறுபிறவி இல்லை. அதேபோல் சிறந்த தவத்தோடு பக்தி நெறியோடு வாழ்ந்து இறைவன் ஒருவனையே தங்களுடைய பற்றுக்கோளாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து வாழ்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாதாம். தாங்கள் செய்த பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் சரியாகி கழிக்க ஏதும் கர்ம வினைகள் இல்லை. அப்படி இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதேபோல் தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைகின்ற மகான்களுக்கும் மறுபிறவி ஏற்படுவதில்லை. ஆகவே இறைவனின் கட்டளைப்படி மட்டுமே அவதாரம் என்பது ஏற்படும். ஆகவே நாம் எடுக்கின்ற பிறப்பு என்பது இறைவனுடைய கட்டளைப்படியே நடக்கின்றது. பந்தம், பாசம், மோகம், அகந்தை, காமம் போன்ற மன அழுக்குகளிலிருந்து விடுபட்டு இவ்வுலக வாழ்வை வெறுத்து இறைவனையே சதா தியானித்து அவன் நாமத்தையே எப்போதும் கூறி வருகின்ற உண்மையான பக்தர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. நமது சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு காலத்திலே அந்த பரமாத்மாவோடு இணைந்துதான் ஆக வேண்டும். அது இந்த பிறவியிலே நிகழலாம், அடுத்த பிறவியிலே நிகழலாம். ஆகவே பிறவியில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயல்வோம், இறைவனையே தியானிப்போம், வாழ்கின்ற நாளிலே அடுத்தவர்களுக்கு உபயோகமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்படி இருந்தால் நமக்கு நிச்சயம் மறுபிறவி கிடையாது, இறைவனுடைய திருவடியை அடையலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். வணக்கம்.